130வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த ஒரு மசோதாவை கேட்டவுடன் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, இது வரலாற்றில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு நாள், மக்களாட்சியின் வேரை அறுக்க வந்த நாள், மக்களாட்சியின் வேரில் வெந்நீரை ஊற்றிய நாள், அந்த மாதிரி பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா மக்களவையில் இதை அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்யும் பொழுது அந்த மசோதாவை கிழிச்சு தூக்கி எரிஞ்சாங்க. அந்த அளவுக்கு என்னடா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 முக்கியமான மசோதா லாஸ்ட் புதன்கிழமை பாத்தீங்கன்னா நம்முடைய அமித்ஷா அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க மக்களவையில. முக்கியமாக பாத்தீங்கன்னா 130வது அரசியலமைப்பு சட்ட மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா, அப்புறம் யூனியன் பிரதேசம் தொடர்பான மசோதா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, மிக 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 தீவிரமான ஒரு தண்டனை கூட்டத்தை நீங்கள் செய்திருந்தால் 30 நாட்களுக்குள் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கலன்னா 31வது நாள் உங்களுடைய பதவி பறிக்கப்படும். அதுதான் இந்த மசோதா. பதவி பறிச்சதுக்கு அப்புறம் சட்ட நடைமுறைக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான மசோதாவை நம்முடைய அமித்ஷா பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்தாரு. சோ இந்த மசோதாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல இதை அனைவருமே எதிர்க்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேற்று கூட அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில் பேசும்பொழுது நம்முடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அவர்களை பெயரை குறிப்பிட்ட இந்த மசோதாவை சொல்லியிருந்தாரு. சோ அதனால இந்த மசோதா மிகவும் கடுமையாக இருக்கப்படுகிறது. இந்த மசோதா அடிப்படையில் 130வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா என்பது இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த மசோதா அடிப்படையில ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்ற ஒரு அமைப்பு, ஏடிஆர் என்ற ஒரு அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் முக்கியமாக தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர் மீது 89 வழக்குகள் உள்ளன. தமிழக முதல்வர் திரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் மீது 47 வழக்குகள் உள்ளன. ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 19 வழக்குகள் உள்ளன. அது போக பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் அவர்கள் மீது பாத்தீங்கன்னா 4 வழக்குகள் உள்ளன. அவர் ஒரு 4வது இடத்துல இருக்கிறாரு. கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவங்க மேலேயும் வழக்கு இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா அனைத்து மாநில முதல்வர்களும் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா இதுல இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது எப்போது குரல் வாக்கெடுப்பு மூலம் இப்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுல மக்களவையில் 20 உறுப்பினர்கள், மாநிலங்களில் 11 உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஆய்வு பண்ணி நவம்பர் மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தில் எப்போது நடக்குது அப்படின்னா 3வது வாரத்துல நடக்குது. அந்த 3வது வாரத்துல இருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமா அவங்க தாக்கல் பண்றாங்க. யூனியன் பிரதேச சட்டம் 1963 இது போன்ற தீவிர புகாரில் சிக்கும் பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு எந்த சட்டப்பிரிவும் இல்லை. எனவே யூனியன் பிரதேச சட்டம் 1963 அதில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 45 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த மசோதா நடைமுறைக்கு வருகிறது. இது ஒரு முக்கியமான மசோதாவா இல்லை என்பது ஆளுங்கட்சிகள் வரவேற்கிறார்கள், எதிர்கட்சி கடுமையாக சாடி இருக்கிறார்கள். நடைமுறைக்கு வரும்போதுதான் தெரியும். நன்றி.